பணவீக்கம் உங்க சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கா? அதை தடுக்க தங்கத்துல முதலீடு பண்றதா இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயா? இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வாங்க இன்னைக்கு ஒரு தெளிவான பதில பாத்துடலாம். இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரே இதுலதான் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்புற பாரம்பரியமான தங்கம், இன்னொரு பக்கம் ராக்கெட் வேகத்துல போற மாடர்ன் ஸ்டாக் மார்க்கெட். உங்க பணத்தை பணவீக்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த போறது எது? வாங்க அலசி ஆராய்வோம். சரி, முதல்ல லாங் டேர்ம்ல யார கில்லாடின்னு பாப்போம். பல 100 வருஷமா நடந்த இந்த மாரத்தான் போட்டியில ஸ்டாக்ஸ் தான் சந்தேகமே இல்லாம ஜெயிச்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? நேரடியா நம்பர்ஸ்குள்ள போலாம். கடந்த 100 வருஷத்துல இன்ஃப்ளேஷனை எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் S&P 500 சராசரியா வருஷத்துக்கு 7.312% ரியல் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சிம்பிளா சொன்னா உங்க பணம் சும்மா இருக்கல, உண்மையிலே வளர்ந்திருக்கு. கதை இதோட முடியல. போக போக வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்கு. கடந்த 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ரியல் ரிட்டர்ன் 8.048% உயர்ந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ரீசெண்டா வந்தா நிலைமை இன்னும் சூப்பரா இருக்கு. கடந்த 10 வருஷத்துல மட்டும் ரியல் ரிட்டர்ன் 11.144%க்கு எகிரி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் டெக்னாலஜி பூம் அண்ட் குளோபல் எக்கானமி தான். அப்போ சுருக்கமா சொன்னா என்ன, லாங் ரன்ல பாக்கும்போது உண்மையா சொத்து சேர்க்கறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதுக்குதான் சாட்சி. ஆனா பொருளாதாரம் எப்பவுமே நல்லா இருக்குமா? ஒரு புயல் அடிச்சா என்னாகும்? அப்போதான் தங்கத்தோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்கும். இந்த ஆவரேஜ் கணக்குல ஒரு சிக்கல் இருக்கு. சில சமயம் லாஸ்ட் டெக்கேட்ஸ்னு சொல்வாங்க, அதாவது தொலைந்து போன 10 வருஷங்கள். அந்த மாதிரி நேரத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட பணம் வளராது, உள்டா கரைஞ்சு போயிடும். ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். 1970கள்ல வந்த ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிள். பொருளாதாரம் வளராது, வேலை வாய்ப்பு இருக்காது, ஆனா விலைவாசி மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறும். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அப்போ தங்கம் 9.2% லாபம் கொடுத்துச்சு, ஆனா ஸ்டாக் மார்க்கெட் 2% நஷ்டம். பாடம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? பெரிய இன்வெஸ்டர் ரே ஜாலியோ சொல்ற மாதிரி கரன்சியோட மதிப்பு குறையும் போது, இல்லனா நாட்டிலையும் உலகத்திலையும் பிரச்சனைகள் வரும்போது தங்கம்தான் சேஃப். எல்லாரும் ஓடி போய் நிக்கிற ஒரே இடம் அதுதான். இது ஏதோ பழங்கதைன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம காலத்திலே இது நடந்திருக்கு. 2000ஆவது வருஷத்திலேந்து பாருங்க. நீங்க $10,000 தங்கத்துல போட்டிருந்தா அது இன்னைக்கு $1,26,596. அதே பணத்தை ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தா வெறும் $77,495 தான். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. ஓகே, ஸ்டாக்ஸ் நல்லா வளரும்னு பார்த்தோம், கஷ்ட காலத்துல தங்கம் காப்பாத்தும்னு பார்த்தோம். ஆனா இந்த லாபம் எல்லாம் அப்படியே உங்க கைக்கு வந்துடுமா? வராது. உங்க லாபத்துல ஒரு பங்கு எடுத்துட்டு போற 2 வில்லன்கள் இருக்காங்க. யார் அது? செலவுகளும் வரிகளும். இங்கதான் உண்மையான மேட்டரே இருக்கு. முதல்ல செலவு பத்தி பேசுவோம். நீங்க ஒரு ஸ்டாக் ETF வாங்குறீங்கன்னா அதுக்கு ஆகுற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதே நீங்க ஒரு தங்க நகை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்கூலி, சேதாரம், GSTன்னு நீங்க வாங்கும்போதே உங்க காசுல ஒரு பெரிய பங்கு போயிடும். அது மட்டும் இல்ல, அத பத்திரமா வைக்க லாக்கர் செலவு, இன்சூரன்ஸ் செலவுன்னு தனியா இருக்கு. அடுத்தது டாக்ஸ். இதுலதான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க. அமெரிக்க சட்டப்படி தங்கம் ஒரு கலெக்டபிள், அதாவது சேகரிப்பு பொருள். நீங்க வாங்குற பெயிண்டிங் மாதிரி இல்ல பழைய நாணயம் மாதிரி. அதனால ஸ்டாக்ஸை விட தங்கத்துக்கு டாக்ஸ் அதிகம், 28% வரைக்கும் போகும். இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? $1,00,000 லாபம் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க ஸ்டாக்ஸ்ல சம்பாதிச்சிருந்தா ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க. ஆனா அதே லாபத்தை தங்கத்துல சம்பாதிச்சிருந்தா கிட்டத்தட்ட $8,000 அதிகமா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, $8,000 சும்மாவா? சரி, பழசையெல்லாம் பேசியாச்சு. இப்போ ஃபியூச்சருக்கு வருவோம். 2026ல என்ன நடக்கும்னு பெரிய பெரிய ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் கணிக்கிறாங்க. வாங்க கேப்போம். இப்போ இருக்கிற எகனாமிக் சிச்சுவேஷன் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் குறைய மாட்டேங்குது, ரிசெஷன் வருமோன்னு ஒரு பயம். இதுக்கு நடுவுல தான் நம்ம முடிவெடுக்கணும். தங்கத்துக்கு சாதகமா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். JP மார்கன், கோல்ட்மன் சாக்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ்க்கு $5,000-6,000 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. முக்கியமான காரணம், உலகத்துல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் டாலரை நம்புறத குறைச்சிட்டு தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. டிமாண்ட் அதிகமானா விலை ஏறும் தான். சரி, ஸ்டாக்ஸ் பக்கம் என்ன நிலைமை? அங்கேயும் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். உலக பங்குகள் இரட்டை இலக்கத்துல லாபம் தரும்னு JP மார்கன் சொல்றாங்க. இதுக்கு காரணம் AI முதலீடு தான்.
ஆனா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. 35% ரெசெஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா மார்க்கெட் மொத்தமா பாதிக்கப்படும். ஜேபி மார்கனோட ஹுசைன் மாலிக் என்ன சொல்றாருன்னா, பொருளாதாரம் கொஞ்சம் தடுமாறினாலும் ஏஐ முதலீடு தான் மார்க்கெட்டை இழுத்துட்டு போகும், வளர்ச்சியை உருவாக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், செலவு, டாக்ஸ், ஃபியூச்சர்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். அப்போ ஃபைனலா நாம என்னதான் பண்ணணும்? இதோ தெளிவான முடிவு. புத்திசாலித்தனமான முடிவு தங்கமா இல்ல ஸ்டாக்ஸான்னு கேக்குறதில்ல. தங்கமும் வேணும், ஸ்டாக்ஸும் வேணும்னு சொல்றதுதான். ரெண்டுமே தனித்தனியா அதோட வேலையை செய்யும். ஒன்னு வளர்ச்சிக்கு, இன்னொன்னு பாதுகாப்புக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மொத்த முதலீட்ல ஒரு 5-10% வரைக்கும் தங்கத்துல போடுங்க. அது உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஏதாச்சும் பிரச்சனைனா அது காப்பாத்தும். மத்த பணத்தை ஸ்டாக்ஸ்ல போடுங்க. அதுதான் உங்க சொத்தை பல மடங்கு பெருக்கும். கடைசியா நான் உங்களை கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான். அடுத்த எக்கனாமிக் புயல் அடிக்கும்போது அதை தாங்குற அளவுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இருக்கா? யோசிங்க.